Hi guys, இன்னைக்கு எபிசோடில் ஆண்ட்ரோஜன்ஸ் அண்ட் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆண்ட்ரோஜன் பற்றி பார்க்கலாம். ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டீரோனில் இருந்து செக்ரீட் ஆகிற ஒரு ஹார்மோன். இது நேச்சுரல் ஆண்ட்ரோஜன். அண்ட் ஆண்ட்ரோஜன்ஸ் மேலுடைய செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கிளாண்ட்லேருந்து சுரக்குது. இந்த டெஸ்டிஸ் தான் ஒரு மேல் கேரக்டர் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு காரணமாக இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆண்ட்ரோஜன்லேயே பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன். அது 5 to 12 mg டெய்லி செக்ரீட் ஆகும் டெஸ்டிஸ்லேருந்து. அண்ட் இன்னும் 2 வீக் ஆண்ட்ரோஜன்ஸ் செக்ரீட் ஆகும். அது கிட்னி மேலே இருக்கிற அட்ரினல் கிளாண்ட்லேருந்து அட்ரினல் கார்டெக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வீக் ஆண்ட்ரோஜன் சொல்லுவாங்க. ஆண்ட்ரோஸ்டெனிடயான் அண்ட் டிஹைட்ரோஎஃபி ஆண்டோஸ்டீரோன் இது ரெண்டுமே வீக்கான ஆண்ட்ரோஜன்ஸ். விமனுக்கும் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஹார்மோன் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓவரியில் கார்பஸ் லூட்டியம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இதுவும் ரொம்ப கம்மியாக தான் சுரக்கும் அவங்களுக்கு. கூடவே அட்ரினல் கிளாண்டில் இருந்து, அதாவது கிட்னி மேலே இருக்கிற அட்ரினல் கிளாண்டில் இருந்தும் கூட அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் அதாவது வீக் ஆண்ட்ரோஜன்ஸ் செக்ரீட் ஆக தான் செய்யும். டெஸ்டிஸில் இருந்து 5 to 12 mg ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ் ஒரு நாளுக்கு ஒரு மேலுக்கு செக்ரீட் ஆகுது அப்படின்னா அந்த வீக் ஆண்ட்ரோஜன் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக செக்ரீட் ஆகும் மேலுக்கு. ஃபீமேலுக்கு கம்மியாக தான் சுரக்கும் டெஸ்டோஸ்டீரோன். டெஸ்டிஸ்லேருந்து ஒன்ஸ் டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன் ரிலீஸ் ஆன பிறகு அது மெட்டபலைஸ் ஆகும். ஏன்னா அதோடைய ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெட்டபலைஸ் ஆகணும். ஸோ வளர்ச்சிதை மாற்றம் அடையணும். அது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோஸ்டீரோனாக மாறும். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நேச்சுரல் ஆண்ட்ரோஜன்ஸ். இப்போ சிந்தட்டிக் ஆண்ட்ரோஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். மெத்தில் டெஸ்டோஸ்டீரோன் அண்ட் ஃப்ளூஆக்சிமெஸ்டிரோன் இந்த 2 ஹார்மோனும் டெஸ்டோஸ்டீரோன்லேருந்து டிரைவ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ். இது செயற்கையாக மேன்மேட் சிந்தட்டிக்னு சொல்லலாம். மேன்மேட் டெஸ்டோஸ்டீரோன் இது ஒன்று டேப்லெட் வழியாக கொடுப்பாங்க. பிகாஸ் இது ஃபஸ்ட்டு மெட்டபாலிசத்தை எதிர்பார்க்கும். அதனால் இது டேப்லெட் வழியாக கொடுப்பாங்க. எஃபெக்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சப் மேக்ஸிமம் ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னா ஸ்டீராய்ட் டோசஸ் மேக்ஸிமம்க்கும் கொஞ்சம் பிலோவாக தான் எடுப்பாங்க. மேக்ஸிமம்க்கும் தாண்டி போனாங்கன்னா அது வேறு மாதிரி எஃபெக்ட் காட்டும். ஸோ மேக்ஸிமம்க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாடி கண்டிஷன். அவங்க ஃபிசிக் எஃபெக்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதாவது பாடி மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும், மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டீராய்ட்ஸை ஆர்டிஃபிஷியலாக எடுப்பாங்க. அண்ட் இதோட சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொலிஸ்டாட்டிக் ஜாண்டிஸை இது ஏற்படுத்தும். இன்னொரு சிந்தட்டிக் ட்ரக் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டீரோன் அண்டிகேனோவேட் ஆயிலி ஃபார்மில் இருக்கும். ஸோ இது இன்ஜெக்ஷனாக தான் எடுப்பாங்க. இது லிவரையும் தாண்டி லிம்ஃபாட்டிக் வழியாக, அதாவது நினைநீர் வழியாக இது அப்சார்வ் ஆகும். இன்னொரு சிந்தட்டிக் ட்ரக் பார்த்தீங்கன்னா மெஸ்டிரோலோன். இதை டேப்லெட் ஃபார்மில் தான் இருக்கும். மோரார்லெஸ் எல்லாமே சேம் எஃபெக்ட் தான் கொடுக்கும். ஒரு நேச்சுரல் ஆண்ட்ரோஜன் செக்ரேஷன் ஒரு மேலுக்கு எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு தாய் கருவுற்று இருக்கும் போது அவங்க மூளையிலேருந்து செக்ரீட் ஆகிற கொனடோட்ரோபின் ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அவங்களுக்கு உருவாகிற ஆண் குழந்தையுடைய டெஸ்டிஸில் ஆண்ட்ரோஜன் உருவாகும். அதுக்கப்புறம் ஆண் மெச்சூர் ஆகிற வரைக்கும் அந்த ஆண்ட்ரோஜன்ஸ் உருவாகாது. மெச்சூர் ஆன பிறகு ஹைப்போஃபிசிக்கல் செல்ஸ் லேடிக் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். இதனால் ஆண்ட்ரோஜன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டெஸ்டிஸும் செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸும் அப்போ தான் டெவலப்பும் ஆகும் அவங்களுக்கு. ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன் எஃபெக்ட்ஸ் எக்ஸ்டர்னலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ப்ராஸ்டேட் அண்ட் செமினல் வெசிக்கல் க்ரோத் ஆகும். அதே போல் பாடியில் ஹேர் க்ரோத் இருக்கும். லைக் பியர்ட், பியூபிக் ஹேர், அப்புறம் ஆக்சிலரி ஹேர் இதெல்லாம் வளரும். பென்னாயிலும் ஸ்க்ராட்டலும் க்ரோத்தாக இருக்கும். தொண்டை வளர்ச்சி அடையும். இதனால் வோக்கல் கார்டு திக்கனிங் ஆகும். ஸோ வாய்ஸ் டீப்பனிங்கும் இருக்கும். போன்ஸ் வளர்ச்சி அடையும். ஆண் குழந்தைக்கு 17 வயசு வரைக்கும் ஒரு போன் வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃபிசீல் அப்படின்ற ஒரு செல் மூலமாக அந்த போன் க்ளோஷர் ஏற்படும். போன்ஸில் க்ளோஷர் ஸோ எபிசீல் க்ளோஷர் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த எந்த இடத்துலலாம் போன்ஸ் வளர்றதோ அந்த இடத்துல ஒரு சீல் மாதிரி போய் க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது இந்த இவங்க மெச்சூர் ஆன பிறகு தான் இது நடக்கும். அதே போல் மன ரீதியாகவும் பிஹேவியர்லையும் சேஞ்சஸ் ஏற்படும். இந்த செக்ரீஷனை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய பிட்யூட்ரி கிளாண்ட், அதாவது மூளையில் இருக்கிற பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து ஹைப்போதாலமஸ் கிளாண்ட் வழியாக லியூட்டினைசிங் ஹார்மோன் ரிலீசிங் ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணும். அதுதான் இந்த ஆண்ட்ரோஜன் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான்ப்பா செக்ரீட் பண்ண முடியும், இவ்வளோ செக்ரீட் ஆகிடுச்சா அப்போதும் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் தான் ஸ்டாப் பண்ணும். இதுவே இந்த நேச்சுரல் செக்ரீஷனான ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் ஃபீமேலில் அதிகமாக செக்ரீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளைட்டோரஸ் பெருசாகிடும். அவங்களுடைய வாய்ஸும் ரொம்ப டீப், லைக்
ஹோர்ஸ் வாய்ஸாக மாறிடும். அப்புறம் பால்னஸ் தலையில் சொட்டை விழும். அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் முடி வளரும். அதுக்கப்புறம் ஆக்னே இருக்கும். தென் மேஸ்குலினைசேஷன் இன் ஃபீமேல்ஸ், அதாவது ஒரு ஃபீமேல் வந்து மேல் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எபிஃபைசிஸ் க்ளோஷர் ஆஃப் போன்ஸ் கூட உங்களுக்கு பிளாகேட் ஆகும். அதனால் அவங்க க்ரோத்தும் வந்து பாதிக்கப்படும். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் வந்து சப்ரெஷன், அதாவது அழுத்தம் ஏற்படும். அதனால் வந்து செமினிஃபெரல் டியூபியூல்ஸ் வந்து லார்ஜ் டோசஸில் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஆண்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஏற்படக்கூடிய விளைவுகள். அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸை பற்றி பார்க்கலாம். டெஸ்டோஸ்டீரோனில் வந்து அனபாலிக் எஃபெக்ட் இருக்குது, ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட்டும் இருக்குது. அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸை வந்து சிந்தட்டிக்காக தயார் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அனபாலிக்கோட எஃபெக்டே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் அப் ஆஃப் மசில் தான். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டீராய்ட்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ பாடியோடைய மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டீராய்ட்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டீராய்ட்ஸ் வந்து சிந்தட்டிக்காக தயார் பண்ணும் போது இதில் வந்து அதிகமான அனபாலிக் எஃபெக்ட் இருக்கும், லெஸ் ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தான் தயார் பண்ணுவாங்க. இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீனை வந்து ப்ரொமோட் பண்ணும். இதனால் வந்து அவங்களுடைய மசில் மாஸும் பாடி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் கேட்டபாலிக் எஃபெக்டையும் வந்து அது கவுண்டராக்ட் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சிந்தட்டிக் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸோடைய அட்வர்ஸ் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொலிஸ்டாட்டிக் ஜாயிண்டிஸ் அண்ட் லிவர் டேமேஜ் தான் வந்து ஏற்படும். அதே போல் சோடியமும் வாட்டர் ரிட்டென்ஷனும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதுவும் ஏற்படும். அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாமல் எதனா ஒரு டிசீஸால் தாக்கப்பட்டு அவங்களுடைய பாடி மசில்ஸ் வந்து இழந்துருந்தாங்கன்னா அதில் ஆக்சிலரேட் பண்ணும், அதாவது ரீபில்டிங் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறது தான் இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட். பட் எல்லா பாடி பில்டர்ஸும் வந்து இது வளர்ச்சிக்காக வந்து எடுக்கிறாங்க. ஸோ எது எடுத்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணாமல் எடுக்காதீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? என்னுடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.